ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சிக்கன் தந்தூரி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஈஸியான சிம்பிள் நான் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இது எப்படி பண்ணலான்ட்டு தான். சிக்கன் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் தயிர், ஜீரகம், மிளகு, உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கணும். அது வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், கலருக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா 2 hours நான் ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில். நான் ஃப்ரீசரில் தாங்க வச்சுருந்தேன். நீங்கள் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் ஊற வச்சுருந்தா தான் டேஸ்ட் வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அதோட பெப்பர் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி லிக்விட் கன்சிஸ்டிக்கு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நல்லாவே வந்து ஊறி இருந்துச்சு. அதை நம்ம ஏர் ஃப்ரையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து 180 டிகிரியில் 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த பட்டர் தடவிட்டேன். இந்த சிக்கனை வந்து நான் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி 200ல் 15 minutes வச்சுட்டு அது குக் ஆனோன்னு திருப்பி போட்டு திருப்பியும் 15 minutes வச்சுருந்தேன். அப்புறம் பட்டர்லாம் தடவி எல்லாம் பண்ணி நான் அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருந்தேன். சில்லியோடையே போட்டிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையரில் சமைக்கும் போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆயில் வந்து நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஏர் ஃப்ரையர் வந்து நான் இந்த மாதிரி டிஷ் செய்கிறதுல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து நக்கட்ஸ் செஞ்சுருக்கேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க, அதுபடி செய்கிறோம். இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளா வந்து எடுத்து செய்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இது குக் பண்ணி முடிக்க ஒரு 40 to 50 minutes ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜூஸி அண்ட் சாஃப்டியாக இருந்துச்சு. இதோட மைனஸ் தொட்டு சாப்பிட செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.